ஃபேன்ஸ் மொமெண்ட் இருக்குல்ல, அது இப்ப ரொம்ப தேவையாவும் இருக்கு அஜித் சாருக்கு. ஏன்னா விடாமுயற்சி எனக்கு படமா பிடிச்சிருந்துச்சு, சின்ன சின்ன விமர்சனங்கள் தான். பட் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஃபினான்ஷியலாவும் அது பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறப்போ கம்ப்ளீட்டா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற ஒரு படம் வந்து அஜித் ரசிகர்களுக்கு இப்போ ரொம்பவே தேவைப்படுற ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்காங்கன்றப்போ அதை கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு படம் மாதிரி தான் தெரியுது. ட்ரைலர் பார்க்குறப்போ கெட்டப்பா நம்ம பார்த்தோம், நம்ம ஒரு கெட்டப்போட நல்லா இல்லை சுமாரா இருக்குன்னு சொல்லிட முடியாது. எல்லாமே பட்டாசா இருக்குது, ஒரு ஒரு லுக்லையுமே வேற வேற மாதிரி இருக்கிறாரு, எல்லாமே சூப்பராகவும் இருக்குது. அண்ட் அந்த ஃபேன் மொமெண்ட்ஸ், பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் வருதுல சின்ன சின்னதா, அவர் பேசின டைலாக்ஸா இருக்கட்டும், வேற கேரக்டர்ஸ் அவரை பத்தி பேசுற விஷயம் இருக்கட்டும், ஆரம்பிக்கிறப்ப சொல்ல உன்னோட வரலாறை பார்த்தேன், நீ இன்னும் பெரிய வில்லனாமேன்னு சொல்லிட்டு படம் பெயர்கள் சொல்றதா இருக்கட்டும், பழைய படங்களோட வசனங்கள் சொல்றதா இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கிறது வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆமா ப்ரோ, இது உண்மையான ஒரு ஃபேன்ஸுக்கான ஒரு படம் தான். இப்போ நம்ம இப்போ ஒரு அஜித் சாரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுல இந்த விண்டேஜ் மூமெண்ட் ஏதாவது ஒன்று ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இங்க படம் ஃபுல்லாவே இந்த அஜித் சாரோட படங்களை வச்சு ரெஃபரன்ஸை வச்சே ஒரு படம். அப்போ அது ஃபேன்ஸுக்கு வந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம இந்த எல்சியூலாம் சொல்றோம், இப்போ அந்த மாதிரி அஜித் சினிமாட்டிக் யூனிவர்ஸா இந்த படம் வந்து இருக்கு. படம் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமே நம்ம நிறைய டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அவரு ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு, ஸ்மோக்கிங் வந்து எனக்காக விட்டேன், ட்ரிங்கிங் வந்து என்னோட ஒய்ஃபுக்காக விட்டேன், இப்போ அந்த வயலன்ஸ் வந்து என்னுடைய பையனுக்காக விட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இதுல நமக்கு புரிய வருது என்னன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா வாழ்ற ஒரு அஜித் சார் திரும்ப அவங்க பையனுக்காக அந்த வயலன்ஸ்ல வந்து உள்ள இறங்குறாரு. அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி தெரியும். இப்போ நம்ம விஷால் சாருக்கு வந்து அனோகண்டான்னு சொல்லியிருப்பாங்க, இதுல அஜித் சாருக்கு வந்து ரெட் டிராகன் சொல்றாங்க. ட்ரெய்லர்ல நிறைய பார்த்திருப்போம், அவரு அந்த ஷர்ட்ல அந்த டிராகன் வச்சுதான் டீகோட் பண்ற மாதிரி இருந்து எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு.